ஹலோ கைஸ், வெல்கம் இன் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பைக்கை தான் க்ளீன் பண்ண போகிறேன். ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு, புல்லட்டு காமிக்கிறேன். அதை இன்றைக்கி ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணி பாலிஷ்லாம் போட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு இன்றைக்கி விளாகில் நான் காமிக்கிறேன். என் வீடியோக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள. கைஸ், நான் சொன்னேன்ல ராயல் என்ஃபீல்டு புல்லட் இதுதான் இன்றைக்கி நான் வாஷ் பண்ண போகிற வண்டி. புல்லட், ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு எப்படி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஃபுல்லாக டஸ்ட்டு ஓவராக இருக்கும் பாருங்கள். நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சரிதா டஸ்ட்டு? இன்ஜின்லாம் எப்படி பார்த்துங்க. இதை நான் கழுவிட்டு பாலிஷ் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரிம்லாம் பாருங்க. இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வாஷ் பண்ணி எப்படி பாலிஷ் போடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பசங்க, ஒய்ஃபோட அக்கா பசங்களாம் வந்துக்கிறாங்க. நான் அவங்களையும் காட்டுறேன். நான் அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, சரி வண்டி கழுவுதான் நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை தான் சொன்னேன். இது சிஸ்டர், ஒய்ஃபோட சிஸ்டர் பசங்க. பெரிய பேர் என்னம்மா? அப்துல் கலாம் ஆசாத். இது டாட்டர். பேர் என்ன? அஸ்மின் மெஹனாஸ் முகமது ரியான். ஓகேங்களா? இவங்கெல்லாம் இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதான் சொன்ன மாதிரி இப்போ இன்றைக்கி நான் வண்டி கழுவ போகிறதுக்கு ப்ராடக்ட் நான் ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். கீழே காமிங்க. இங்கே பாருங்கள், இதுதான் 3mm ஷாம்பு. இது என்ன விளம்பரத்துக்கு காமிக்கல, நான் யூஸ் பண்ணுறது இதுதான் 3mm ஷாம்பு. பைக்குக்கும் சரி, காருக்கும் சரி. இதே மாதிரி இது ஆல் இன் ஒன் சொல்லி ஒரு டயர் பாலிஷ். இது எல்லாமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். முடிஞ்சால் நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இது ஆல் இன் ஒன் பாலிஷ், வண்டிக்கு போகிற பாலிஷு. அதேமாதிரி மெயின் இதை காட்டுங்க. இது ஆட்டோ சால்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்டு. இது அமேசானில் தான் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். மெட்டல் பாலிஷ். இது பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு போடுறது. இன்ஜினுக்கெலாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிளாரிட்டியாகவும் இருக்கும், ஷைனிங் கொடுக்கும் இது. அதனால் நான் இந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் புதுசாக. பாருங்கள், ஆர்டர் பண்ணி 1 வாரம் ஆகுது, வந்துட்டேன். இது தான் அதோட பாலிஷு. 75 ml வரும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஓகேங்களா? சரி வாங்க வண்டி கழுவுற ஷார்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓஸை போட்டு நல்லா ஃபோர்ஸாக இதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடலாமா? பாருங்கள், மோட்ரு இல்லை பக்கெட்டில் தண்ணி கூட எடுத்து நம்ம க்ளீன் பண்ணலாம். பட் என்கிட்ட கொஞ்சம் மோட்ரு இருக்குது ஷெட்டில், அதனால் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எப்படி இது பண்ணி நீங்கள் அதே மாதிரி பண்ணுவீங்க. முதல்ல இந்த மாதிரி ஷார்ப்பாக நம்ம நல்லா ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சிட்டிங்கன்னா நல்லா தண்ணி ஊறணும் முதல் பாடியில். இதே மாதிரி நல்லா தண்ணி அடித்து நல்லா ஊற வச்சிட்டோன்னா உங்களுக்கு நல்லா இதாகிடும். ஓகே, இப்போ நான் சோப் போடுறதை நான் காமிக்கிறேன். முதல் நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கெலாம் கொஞ்சம் கிருஷ்ணாயில் ஊற்றி தான் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா க்ரீஸ் அடித்து நிறைய ஸ்ட்ராங்காக இருக்குது. அது சோப்பில் போகாது. நம்ம கிருஷ்ணாயில் வச்சு லைட்டாக நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டு நான் சோப்பு போடுற வீடியோலேருந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இதில் 3mm ஷாம்பு இருக்குதுல்ல, அந்த 3M ஷாம்பு போடுற மாதிரி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் கண்டினியூ பண்ணுறேன், வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃபுல்லாக எல்லாத்தையும் கீழே நல்லா க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் ஆகுதா? அதான் ஒன்று க்ளீன் பண்ணிடுவோம். ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு லைட்டாக இது பண்ணோம். ஏன்னா இந்த மாதிரி நல்லா வீலுக்கு நடுவில் நம்ம நல்லா தேய்ச்சிட்டு கேர்ஃபுல்லாக நல்லா
தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியர் கொடுக்கும். ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன், மெயின்டைன் பார்க்காம. சரி இப்போ தான் லீவ் கிடச்சிருக்கு, சரி இன்றைக்கி தான் கழுவிடலாம், அதை வந்து ஒரு வீடியோவும் போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் நான் பாருங்கள். நல்லா ஒரு தேய்ச்சாச்சு. சாதா வண்டி கூட வந்து சரி வைக்கலாம், கழுவுறதுக்கு கொஞ்சம் ஏன்னா ஃபுல்லாக மெட்டல் தானே, அதனால் ஒன்று நம்ம பார்த்து வைக்கணும். துரு பிடிச்சிடும் அப்படின்னா பாருங்கள், எல்லாம் துரு பிடிச்சிட்டு இருக்குது பேக் சைட்லலாம். மழை பெஞ்சு தண்ணி நின்று உங்களுக்கு இதாகிட்டு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த செட்டை மாற்றணும். இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். நம்ம எதனா டூர் போகிறோம்னா நம்ம இதுவும் கேரி பண்ணிட்டு நம்ம இதுக்கு போய் பண்ணலாம், அதுக்காக தான் நான் பண்ணேன். இந்த சின்ன சின்ன அப்டேட் நான் பண்ணுறேன். இந்த சீட்டெல்லாம் மாற்றுற வேலை இருக்குது, நான் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எங்கே போகிறேன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ. சீட்டு வந்து கொஞ்சம் புல்லட்டில் எப்பவுமே 350 கிளாசிக்கில் வந்து உங்களுக்கு ஹார்டாக தான் வரும், அதனால் இதாக தான் இருக்கும். இது தான் ஆக்சரைஸ் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி போடணும். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதே தான். இப்போ பசங்க தான் ஒரே ஆட்டம் ஆட்டுக்குது. ஏய் சரி 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 ஃப்ரெண்ட்ஸ், வண்டி கழுவியாச்சு. வண்டி கழுவிட்டு இப்போ ஃபுல்லாக தொடச்சாச்சு. தொடச்சிட்டு இப்போ வந்து நம்மளோட சொன்ன மாதிரி ஆல் இன் ஒன் பாலிஷ் தான் நான் இப்போது போட போகிறேன். போடுற வீடியோவும் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். முதல்ல நம்ம எவ்வளோ வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா ஷேக் பண்ணிக்கணும். ஷேக் பண்ணிட்டு இதுக்கு ஸ்பான்ச்சும் வரும். ஸ்பான்ச் நம்மளுக்கு வீணாக போயிடுச்சு, அது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்பான்ச்லாம் செட் ஆகாது. இதை பார்த்தீங்கன்னா நல்லா கையிலே நல்லா மசாஜ். எங்கே நம்மளுக்கு வந்து டேங்க் வந்து பிளாக் கலர் ஷைனிங் கொடுக்குதோ அந்த இடத்துல வந்து நம்ம பாலிஷ் வந்து நம்ம இது போட்டுடலாம். டைம் ஆயிடுச்சு கொஞ்சம். ஃபுல்லாக போட்டு இப்படி இதே மாதிரி காட்டலாம். நீங்கள் இப்படி வந்து காட்டுறீங்களா? கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு இடமா நம்மளுக்கு எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துல நல்லா பூசிக்கிட்டே இருக்கணும். அப்படி இப்போ நான் வந்து வெயிலே தான் போடுறேன் பாருங்கள். நான் தொடச்சி காட்டுறேன் எப்படி இது ஒன்று பாலி ஷைனிங் வருது ஒன்று பாருங்கள். ஏன்னா ஈவினிங் ஆகி போயிடுச்சு, எனக்கு டைம் ஆயிடுச்சு கொஞ்சம். நல்லா கம்பிக்கு பைப்புக்கு எல்லாத்துக்கும் போடலாம், இதுக்கு தனி. இவர் வந்து இதுதான் போட முடியும். வர இது கம்பியாக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதாக வரும் நல்லா. கம்பி கிட்ட வந்து காட்டுறியான்? பையன் தான் எடுக்கிறார் வீடியோ, எடுக்க ஆள் இல்லை இன்னைக்கு. ஃபுல்லாக இதே மாதிரி போட்டு முடிச்சிட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா அதை நம்ம தேய்க்க நம்மளுக்கு நேரம் ஆகுதுல்ல, அந்த நேரத்துலேயே அது இதாகிடும், நல்லா ட்ரை ஆகி காஞ்சிரும். நம்ம அதுக்கப்புறம் கிளாத் எடுத்து தொடச்சிட்டா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரெண்டு மக்காடு போட்டுடலாம் பாருங்க. இப்போ ஃப்ரெண்டு மக்காடை காட்டுங்க எப்படி பாருங்க. ஒரு ஒரு ஷைனிங்கே இல்லை, தெரியுதா உங்களுக்கு? பிளர் ஆன மாதிரி இதா. நான் இதை போட்டு காமிக்கிறேன் பாருங்க.
அதே மாதிரி பேக் சைட்லையும் போட்டுக்கலாம். நல்லா அப்படியே தேய்ச்சிக்கிட்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பாலிஷ் போட்டுட்டுருக்கிறேன். போட்டு முடிச்சுட்டு மெயினாக உங்களுக்கு வந்து லாஸ்ட் இந்த இதை காட்டுறேன். இன்ஜின் மெட்டல் பாலிஷ் எப்படி போடணும்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அதே நீங்கள் வீடியோவில் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இப்போ மெட்டல் பாலிஷ் போட்டுட்ருக்கிறேன். போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். கையில் தான் போட்டுருக்குறோம். இந்த கலரில் மாறணும். போட்டு இதே மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஷைனிங் தெரியுதா? கை தெரியுதாங்க? இன்ஜினில் இப்போ கை தெரியுதா பாருங்கள், கட்டை வரல. இதுதான் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் பேஸ்ட்டில். பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் போட்டேன், இந்த இடம்லாம் போட்டுட்டுக்கிறேன். இப்போ பம்பரும் போட்டாச்சு. பம்பர் தெரியுதா பாருங்கள், உள்ளெலாம் போட்டுக்கிறோம் பாருங்கள். இந்த சைட்லாம் போட்டாச்சு, இந்த கம்பியெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபோர்க்கு அதே மாதிரி வீலுக்கும் போடலாம். அலுமினியம் வீல் இருக்குதுல்ல, அந்த வீல்லையும் போட்டு விடலாம். இந்த பேஸ்ட் தான் போட்டுக்கிறேன். இப்போ போட்டு நல்லா மசாஜ் பண்ணிடணும். இப்படி போட்டுட்டு நல்லா அப்படி கையிலே அப்படியே நல்லா இதே மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். தேய்க்க தேய்க்க வந்து உங்களுக்கு கலர் மாறும். அழுக்கெலாம் மேலே இருக்கிற அழுக்கு எல்லாமே வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபினிஷிங் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பம்பரு, இந்த இதுக்கெலாம் இண்டிகேட்டர்லாம் போடுவோம். இண்டிகேட்டர், இந்த டூமுக்கு, இது எல்லாத்துக்கும் போடுவேன். போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, பார்க்கலாம், அடுத்தது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு, காமிக்கிறேன். நைட் ஆயிடுச்சு, அதனால் லைட் வெளிச்சம் இல்லை. நான் காலையில் ஒரு ஷாட் போடுறேன், பார்க்கலாம். சரிங்களா? காட்டுறேன், மொத்தமாக காட்டுறேன். எப்படி இருந்தது? ஓவராக பக்காவாக க்ளீன் ஆயிடுச்சு. தெரியுதா? அழுக்காக இருந்தது, நல்லா பக்காவாக முடிச்சாச்சு. அதை பார்த்துருப்பீங்க. நான் நைட்டில் கொஞ்சம் அது சரியாக வெளிச்சம் இல்லை, அதனால் நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஹாய், குட் மார்னிங். ஓகே, நேற்று நைட்டு வண்டி கழுவியாச்சு. அது இன்றைக்கி நான் உங்களுக்கு காலையில் காட்டணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். வீடியோ பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியை பார்க்குறேன், காமிக்கிறேன் பாருங்க. A few moments later. வாங்க வண்டி பார்க்கலாம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கிறேன். கிட்ட காட்டுங்க. இது ஃபுல்லாக கழுவியாச்சு. எப்படி இருந்தது? நல்ல நேற்று சாயங்காலம் தான் கழுவுனேன். ஃபுல்லாக எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி க்ளீன் பண்ணிக்கிறேன்னு. சில வீல்லாம் காட்டுங்க, இன்ஜினை காட்டுங்க, இது காட்டுங்க, நான் காட்டுறேன். இன்ஜின்லாம் பாருங்கள், ஃபுல்லாக இன்ஜின் பாலிஷ்லாம் போட்டாச்சு. ஓவரால் முடிஞ்சிச்சு. கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஃபுல்லாக பக்காவாக பாலிஷ் போட்டாச்சு. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக புதுசாக என் சேனல் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய். இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.